குட் மார்னிங். இப்போ மணி 4:45 ஆப்போது கிளம்பணும். இப்போது அத்தர் வந்து 5 மணிக்கு எல்லாம் ஸ்கூலில் இருக்கணும். காலையில் 5 மணிக்கு. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரிப் இருக்குது. பேலூர் ஹலேபிட் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப தூரம். நைட்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஆகிடும். 10:13 போட்டிருக்காங்க. எப்படியோ 11 ஆகிடும். இன்னும் கூட ஜாஸ்தி ஆகலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அங்கேயே கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் ஒரு சாண்ட்விச் கையில் கொடுத்து விட்ருவோம். சீஸ் சாண்ட்விச் இது. அப்புறம் ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி ஜாம் சாண்ட்விச். அவனுக்கு காலை வயிற்றில் ட்ராவல் பண்ண ஒரு மாதிரி செய்யுது. நல்லா க்ளீன் ரேப் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் டிஷ்யூஸு, ஒரு கெச்சப் பேக்கெட் உள்ள பேக் பண்ணியாச்சு. கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஷ்யூஸ். A few moments later. அதர்வா டைமோட ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரே எக்ஸைட்டடு. ஸோ இங்கே வந்து டிஃபன் ஸ்நாக்ஸ் வந்து விஹானுக்கு ஸ்நாக்ஸு. இப்போ வந்து வெஜிடபிள் உப்புமா தான் பண்ணலான்னு இருக்கேன் டிஃபனுக்கு. ஸ்கூல் போகும்போதே மாவு பிசைஞ்சிட்டு போயிட்டேன். ஸோ சப்பாத்தி போட்டாச்சு விஹானுக்கு லஞ்சுக்கு. நேற்று நைட்டுக்கு மாவு அரைச்சேன். பாருங்கள், சுத்தமாக புளிக்கலை. இது இன்றைக்கி ஃபுல் டே ஆகும் புளிக்கிறதுக்கு. பட் இப்போ எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். ஸோ அதனால தான் இப்போ உப்புமா செஞ்சிட்ருக்கேன். நாளைக்கு தான் இது புளிக்கும். ஸோ நாளைக்கு ஒரே ஒரு டப்பா மட்டும் வெளியில் எடுத்து வைப்பேன். ஸோ புளிச்சதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த பேட்சில் புளிக்கட்டும். தோசை நல்லா வரும். ரிஹானுக்கு தோசை வேணுமா? பட்டர் தோசை. காலையில் அப்படி பனி பெய்யுது. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 18 டிகிரிஸ் இருக்கும் இங்கே பெங்களூரில். ஸோ அதனால தான் ஓரளவுக்கு புளிச்சிருக்கு. ஸோ இந்த ஹேண்டில் தட்டை எடுத்துகிட்டு இந்த பிளேன் தட்டு மாற்றி மூடிடலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இது பெட்டர். இட்லி நாளைக்கு சூப்பராக இருக்கும். வாக் பண்ணோன்னு ஆசையாக இருக்கா. நான் அடிக்கிற குளிருக்கு எனக்கு இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா சாயங்காலமாக தான் வாக் பண்ணுறேன். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வாக் பண்ணோன்னு ஆசையாக இருக்கா. நான் பயங்கர குளிர். கது ஓப்பன் பண்ண உடனே ஃபுல் பனி. இந்த பசங்க டெய்லி பனியில் போயிட்டு வர பிஹான் இன்னும் இரும்பிட்டு இருக்கான். பயங்கர பனி. சப்பாத்தி போட்டாச்சு. சப்பாத்திக்கு தொட்டுக்க டொமேட்டோ சட்னி, தக்காளி சட்னி. ஸோ எண்ணெயில் கடுகு சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் கறி லீவ்ஸ் கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் அப்புறம் மஞ்சள் தூள் டொமேட்டோஸ். ஸோ தக்காளி கூடிய கொஞ்சம் வெல்லம் இல்லை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா பார்த்திங்கன்னா வதங்கும். உப்பும் சேர்த்துக்கிட்டாச்சு. இது நல்லா அப்படியே மேஷ் ஆட்டும். நல்ல எண்ணெயில் தான் செஞ்சிட்ருக்கு. கடலை எண்ணெயிலையும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கும் பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். எண்ணெயில் வந்து ஒரே ஒரு பூண்டு ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கணும், மறந்துட்டேன். பூண்டு போட்டால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் நல்லாயிருக்கும்.
கிளம்பிட்டேன். மணி பாருங்க இப்போ 8:30 ஆச்சா. குளிச்சுட்டு கீழே வர விஹானோட கிட்டார் எங்கே வச்சுட்டு போயிருக்கிறான். அவன் கிட்டார் எடுத்துகிட்டு போகிறதும் தெரியாது, எனக்கு சொன்னதும் தெரியாது. ஸோ அது போகிற டைமில் கரெக்டான பேக், பாஸ்தா பார்த்தீங்கன்னா பெரிய கண்டெய்னரு. ஸோ அதெல்லாம் போகிற அவசரத்தில் அது கரெக்டாக போகும்போது தான் இந்த பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு காலி பாக்ஸ் கொடுத்துருங்க, இது கொடுத்துருங்க, கூட இது. ஸோ எல்லாமே பேக் பண்ணி கொடுக்குற அவசரத்தில் நான் இப்போ தான் பார்க்குறேன் கிட்டார் இருக்குது. இன்றைக்கி லாஸ்ட் டே 10th ஸ்டாண்டர்ட். அவ்வளோ எக்ஸைட்டட். அண்ட் பாஸ்தாவும் மேக் அண்ட் சீஸ் சூப்பராக வந்துச்சு. நல்லா லாஸ்ட்டில் பேக் பண்ணியும் எடுத்துகிட்டு அந்த போட்டிருக்கிற சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி நல்ல ஒரு லேயர். ஸோ எனக்கு தெரியும் இப்போ பயங்கர அப்செட்டாக இருப்பேன். இப்போ கிட்டார் அங்கே வாசிச் ஏதோ ப்ரோக்ராம் இருக்குது போல், கிட்டார் எங்கே விட்டு போயிருக்கிறேன் எனக்கு தெரியும். இப்போ இவ்வளோ இதுவும் வேஸ்ட் ஆகும். பயங்கர அப்செட் மூடில் உட்காந்துட்டு இருக்க போகிறோம். சரி, போர்ட்டர் வழியாக அனுப்பலான்னு பார்த்தாக்கா என்னோடய ஃபோன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், டெம்பரரியாக இது யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நான் ஆப் டவுன்லோட் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணுற நேரத்துக்கு நானே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அங்கே கிட்டார் இங்கே வச்சுட்டு போயிருக்கான். என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க, இல்லைன்னா அவங்க போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. சரி, ஆட்டோ புக் ஆகி போச்சு. இன்னும் 5 minutesல கிளம்பிடுவோம். ஹோப்ஃபுல்லி பை 9 ரீச் ஆகிடணும். அண்ட் ஹோப்ஃபுல்லி ப்ரோக்ராம் முன்னாடி வா வெளியில் போயிட்டு கிட்டார் இல்லைன்னு பார்க்குறேன். அம்மா மாதிரியே பையன், பையன் மாதிரியே அம்மா. கிட்டார் இங்கே வச்சுட்டு கிளம்பிட்டேன். மணி 9:30. ரிசப்ஷனில் கிட்டார் கொடுத்துட்டு வந்தாச்சு. அவங்களுக்கு கேட்டேன் ப்ரோக்ராம் இன்னும் ஸ்டார்ட் ஆச்சா. இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். அது நான் ஏதாவது ஷால் ஜாக்கெட்டை ஏதாவது போட்டுட்டு போயிருக்கணும். பயங்கர குளிர் ஆட்டோவில். சரி, ஓகே, போயிட்டு கொஞ்சம் டீ குடிப்போம். எனக்கு இப்போ டீ வேணும். இன்னும் நான் டிஃபன் கூட சாப்பிடல. ஹலோ வணக்கம், மறுபடியும் வெல்கம் பேக். மண்டே போட வேண்டிய வீடியோ என்னால் போட முடியல. ஏன்னா லாஸ்ட் 3 days பயங்கர பிஸி. அண்ட் எல்லா விஷயம் நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணுறதில்ல. ஸோ ஃபுல்லாக பிஸியாக போச்சு. ஸோ இப்போ நேற்று போடுற வீடியோ இப்போ போட்டுட்ருக்கேன். இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த மாதம் நம்ம 4 அமேசான் பிராண்ட் ஹால் வீடியோஸ் போட போகிறோம். அமேசான் ஷாப்பிங் ஹால் வீடியோஸ். அதில் 2 நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணுற வீடியோஸாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு என்னடா இது ஏற்கனவே பார்த்துருமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதனால தான் இப்போ சொல்லிட்டுருக்கோம். அது எல்லாமே கால் அவுட் ஹால்ஸ். அதாவது கால் அவுட் இப்போ வேலண்டைன் டே ஸ்பெஷல் அல்டிமேட் பிராண்ட் சேல் ஸ்டார்ட் ஆக போகுது அமேசானில். 40% மினிமம் ஆஃப் கிடைக்கும். அப் டு 10% எக்ஸ்ட்ரா ஆஃபும் கிடைக்கலாம். அதே மாதிரி ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு இன்னும் 10% எக்ஸ்ட்ரா ஆஃப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற பிராண்ட்ஸ் பொறுத்தது. ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. சேல் ஸ்டார்ட் ஆக போது அதோட கால் அவுட் வீடியோ தான். ஸோ ஏற்கனவே பார்த்த ஹால் இதில் ஒன்று ஷேர் பண்ணுறேன். அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. அண்ட் எல்லா கிளிக்கபிள் பர்ச்சேஸ் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைச்சிடும். லேஸ் எம்ப்ராய்டரி போட்ட ஒரு அவுட்ஃபிட் இது. ஆஃப் ஒயிட், ஒரு பிங்க். இதில் கலர்ஸ் கூட இருக்கு போல, நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஜீன்ஸ் மேலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அப்புறம் இந்த காட்டன் குர்த்தாவோட விலை 1399 rupees. இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு நான் வெயிட்டிங். இது கொஞ்சம் முட்டி கீழே வரும். பயங்கர ஃப்ளேர். ஓகேவா, நல்ல ஃப்ளேர் பாருங்கள் எவ்வளோ நல்லா. அந்த அனார்கலி ட்ரெஸ் மாதிரி ரொம்ப பேம்பரிங்காக இருக்கும். நல்லா ஜொலான்னு, பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எத்தனிக் அண்ட் க்யூட். இந்த மாதிரி அந்த ஃபியூஷன் லுக்கில் செம்மையாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல். ரேயான் மெட்டீரியலில் yellow கலர் நீ லெங்த் கேஷுவல் ட்ரெஸ் ஓட விலை 1517 rupees. ஷர்ட் டைப் குர்த்தி டைப் குர்த்தி கிடையாது. ஷர்ட் டைப் குர்த்தி. இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே அவுட் ஆஃப் ஃபேஷன், அவுட் ஆஃப் ஸ்டைல் ஆகாது. அதே மாதிரி இது நம்ம லெக்கிங்ஸ் கூட, பேண்ட்ஸ் கூட, ஜீன்ஸ் டெனிம்ஸ் கூட, ஈவன் ஃபார்மல் ட்ரௌசர்ஸ் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃபியூஷன் லுக் இது. இப்போ காலர் வச்சு ஃபுல்லாக லைனாக பட்டன் ப்ராப்பர் ஷர்ட் லுக்கில். இங்கேயும் பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் ஃபார்மல் ஆஃபீஸ் ஃபார்மல் வேராக கூட யூஸ் பண்ணலாம். ரேயான் இண்டிகோ ப்ளூ குர்த்தா விலை 1000 ரூபாய். அப்புறம் இந்த டிஷர்ட் சொல்லியிருந்த ட்வின் பேக், இது 2-in-1 பேக். இதில் அசார்டட் கலர்ஸ் கிடைச்சிரும். இந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 599 இதோட விலை. இந்த குர்த்தி தான் அரைவிங் மண்டேன்னு போட்டிருக்கு பாருங்க. ப்ளூ கலர் காட்டன் ஏ லைன் குர்த்தா இது 1224 இதோட விலை. பாப்பா வந்தப்பறம் எப்படி இருக்கு. பை.